2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்களுடைய தாவேகா தனித்து களம் காணுகிறாங்க. அதே நேரம் 234 தொகுதிகளிலுமே தாவேகா வேட்பாளர்கள் போட்டியிடுவாங்க அப்படின்றது இதுவரைக்குமே தெரியல. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் சென்னை பெரம்பூர் தொகுதியில போட்டியிடுகிறார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்று பெரம்பூர் தொகுதியில பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார் தளபதி விஜய் அவர்கள். ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி தரலையா. ஏனெனில் விஜய் அவர்கள் பேசுவதாக தாவேகா தரப்புல சொல்லப்பட்டிருக்கும் இடம் மிகவும் குறுகலான பகுதி அப்படின்றதுனால விஜய் அவர்களை பார்க்க மக்கள் கூடிவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு யோசித்தே அவருக்கு அனுமதி தர மறுத்ததாக சொல்லப்படுது. ஆனால் இது திமுகவுடைய சதி அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் நேற்று அறிக்கையை வெளியிட்டார். மேலும் சில தேர்தல் அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக சொல்லியும் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாகவுமே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் அர்ச்சனா பட் அவங்களை சந்தித்து புகார் அளிப்பதற்காக விஜய் அவர்கள் இன்று மதியம் தலைமை செயலகத்திற்கு வந்திருக்காரு. அப்போது அவரை பார்ப்பதற்காக தலைமை செயலக ஊழியர்களும் ஊடகங்களுமே பெருமளவுல கூடியதால கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதுல பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளருக்குமே கை முறிவு ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய இந்த மூவ் ஒர்க் அவுட் ஆகியுள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே அவருக்கு அடுத்தடுத்து எங்கு மாநாடு, பொதுக்குழு கூட்டம், ரோட் ஷோ அப்படின்னு அனைத்திற்குமே தேர்தல் ஆணையம் அனுமதி தர வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.